தேவனை உயர்த்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். அது பாடலானாலும் சரி, சங்கீதங்களானாலும் சரி, வார்த்தைகளானாலும் சரி, அந்த வார்த்தைகளிலே வரிகளிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிரசங்கி 5:2 தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும். அன்புக்குரியவர்களே, தேவ சமூகத்திலே, அது ஒருவேளை ஆலயமாக இருக்கலாம், நம்முடைய ஜெப நேரமாக, ஜெப ஸ்தலமாக இருக்கலாம். அந்த இடத்திலே நம்முடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தேவனை உயர்த்துவதுதான். துணிகரமாக பேசாமல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவ சமூகத்திலே யாருக்கு விரோதமாக நாம் ஜெபிக்க கூடாது, யாரையும் குற்றப்படுத்தி நாம் வார்த்தைகளை சொல்லக்கூடாது. பல ஆலய கூடுகளிலே ஐக்கிய ஜெபம் என்று சொல்லுகிறோமே, அவைகள் முடிந்த பின்பாக நாம் பிறரை குறித்து குறை பேசுவோமே, ஆனால் அது துணிகரமான வார்த்தைகள். தேவன் அதிலே பிரியப்படுவது இல்லை. அவை இந்த ஆண்டிலே ஒன்று தேவ ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், தேவ சமூகத்தை அதிகமாக தேட வேண்டும். இன்னொன்று, தேவ சமூகத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவரை உயர்த்துவதாக இருக்குமே, ஆனால் தேவன் தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தீர்மானிப்போ. God bless.